தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைய நாளோட செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கும் ரொம்பவே எக்ஸைட்டிங்கான நியூஸ் நிறையவே வந்திருக்கு. ஸோ இப்போ இன்றைய நாளோட செய்திகளை பார்க்கலாம். ஸோ மறந்துடாம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இன்றைய நாளோட செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தோம் அப்படின்னா டாப் அப்கமிங் ஃபோன்ஸ் டிசம்பர் அந்த மாதத்துக்கான அப்கமிங் ஃபோன்ஸோடைய வீடியோஸ் நான் நேற்று சாயந்தரம் வந்து போட்டிருந்தேன். நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா லிங்க் கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்தீங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன்ஸோட தான் நம்ம 2019 வந்து முடிக்க போகிறோம். ஸோ மறந்துடாம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்தியாவுடைய சந்திரயான் 2 உடைய விக்ரம் லேண்டர் பார்த்தோம் அப்படின்னா கடைசி நேரத்தில் அதோடைய கம்யூனிகேஷன் வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த விக்ரம் லேண்டரை தேடுற முயற்சியில் நாசாவும் சரி இஸ்ரோவும் சரி தொடர்ந்து வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தர் சண்முக சுப்பிரமணியன் அப்படிங்கிற அவர் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த விக்ரம் லேண்டரை ஒரு சில புகைப்படங்களை வந்து டினோட் பண்ணி இதுவா இருக்கலாம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இதற்காக நாசாவுமே இவர் வந்து பாராட்டி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இம்பாக்ட் இந்த இடத்துல இருந்திருக்கலாம் அப்படிங்கிற போல அவர் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்பவே பெருமையான விஷயம். மேலும் இவர் வந்து மதுரை அப்படிங்கிற போலையும் ஒரு சில தகவல்கள் பார்க்க முடியுது. ஸோ ரொம்பவே ப்ரௌடான மூமெண்ட் இது. அடுத்த பார்த்தோம் அப்படின்னா ஷாமி பார்த்தோம் அப்படின்னா மீ கிரெடிட் சர்வீசஸ் மறுபடியும் இப்போ அபிஷியலா இந்தியாவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் லோன்ஸ் வழங்குற மாதிரியான ஒரு சர்வீஸ். 1 லட்சம் ரூபாய் வரையான லோன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டா டிஜிட்டல் ப்ராசஸ் 100% டிஜிட்டல் ப்ராசஸ் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 1500 பின்கோட்ஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்தியா முழுவதும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற போல ஷாமி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு வந்து எல்லா யூஸுக்கும் கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு பர்சனலா வந்து தெரியல. பிகாஸ் நான் இதை இன்னும் வந்து யூஸ் பண்ணல. அடுத்தது வாட்ஸ்அப் உடைய டார்க் மோடுக்காக தான் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ இதோடைய ஒரு சில லீக்ஸ் மூலமா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப் உடைய டார்க் மோட் பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி சேவர் அடிப்படையாக கொண்டும் நீங்க வந்து எனேபிள் பண்ணிக்கிற மாதிரி வந்திருக்கும். அதாவது உங்களுடைய போனுடைய பேட்டரியை பொறுத்து இந்த டார்க் மோடும் நார்மல் மோடுக்கும் ஸ்விட்ச் ஆகிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து வாட்ஸ்அப் உடைய டார்க் மோட்ல வரும் அப்படிங்கிற போல தகவல்கள் நம்மளால பார்க்க முடியுது. ஆப்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு வருடத்துக்கு ஒரு ஐபோன் லான்ச் தான் வந்து வச்சிட்டு இருக்காங்க. 3 ஐபோன்ஸ் லான்ச் பண்றாங்க. பட் அந்த லான்ச் ஈவெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஈவெண்ட் ஒரு முறையில எல்லா போன்ஸையும் லான்ச் பண்ணிடுறாங்க. பட் 2021 இது வந்து மாறப்போகுது அப்படிங்கிற போல இப்ப நம்மளால தகவல்கள் பார்க்க முடியுது. எப்படி சாம்சங் பண்றவங்களோ அந்த மாதிரி வருடத்துக்கு 2 ஐபோன்ஸ் லான்ச்சஸ் வந்து இருக்கும். அதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸோட இப்ப எப்படி OnePlus சாம்சங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி ஐபோன்ஸும் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற போல தகவல்கள் பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் 2020 ஐபோன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 புதிய ஐபோன்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற போல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 4மே 5G மாடல்ஸா இருக்கும் அப்படிங்கிற போலையும் ஒரு சில தகவல்கள் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோல்டபிள் ஃபோன் வந்து அறிமுகமாயிருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா பாப்லோ எஸ்கோபாருடைய Fold 1 அப்படிங்கிறது தான் இந்த குறிப்பிட்ட ஃபோல்டிங் ஃபோனுடைய பெயர். இது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ராயல் ஃபிளெக்ஸ் பை ஃபோல்டிங் ஃபோன் மாதிரியே வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பாக அந்த ஹிஞ்செலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் வந்திருக்கு. பட் இது இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப கம்மியான விலையில் லான்ச் ஆகிருக்கிற ஃபோல்டபிள் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். $350, அதாவது கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 25,000 கிட்டக்க தான் வந்து லான்ச் ஆயிருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 2010 அல்லது 2011 அந்த காலகட்டம் இல்ல அதற்கு முன்னாடி நீங்க வாங்கியிருந்தீங்க ஏதாவது சாம்சங் ஸ்மார்ட் டிவி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுல மற்றும் ரோக்கு உடைய ஸ்மார்ட் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் இது எதுலையுமே இனிமே நெட்ஃபிளிக்ஸ் உடைய சப்போர்ட் இருக்காது அப்படிங்கிற போல இப்ப சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஷாமியோடைய மீ மேக்ஸ் சீரிஸ். ஸோ இந்த மீ மேக்ஸ் சீரிஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே சின்ன ஃபோன்ஸா இருந்த பட்சத்தில் இந்த மீ மேக்ஸ் சீரிஸ் ரொம்பவே பெரிய டிஸ்பிளேஸோட பெரிய ஃபோன்ஸா இருந்துச்சு. பட் இப்போ எல்லா ஃபோன்ஸுமே பெரிய ஃபோன்ஸா மாறிடுச்சு. ஸோ இந்த மீ மேக்ஸ் சீரிஸ் கொஞ்சம் ரெலவெண்ட் இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெட்மியுடைய GMA இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஷாமியோடைய மீ மேக்ஸ் சீரிஸ்லேருந்து இனிமேல் புதிய ஃபோன்ஸ் எதுவும் வராது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ப்ராபப்ளி உங்கள்கிட்ட ஏதாவது நீங்கள் மீ மேக்ஸ் ஃபோன்ஸ் பயன்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன மாடல் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்தது உங்களுடைய போனை 0 சுத்தமா சார்ஜே இல்லாததுல இருந்து 80% வெறும் 1 நிமிடத்துல சார்ஜ் பண்ணிக்கிறதா எவ்வளவு சூப்பரா வந்திருக்கும். ஸோ அது ரொம்ப தள்ளி வந்து இல்லை அப்படிங்கிற சொல்ல நமக்கு வந்து நினைக்க தோணுது. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா புதுமையான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்னது போல 0ல இருந்து 80% சார்ஜ் வந்து வெறும் 1 நிமிடத்துல வந்து ஏறிடும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம் இது. பட் இது என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் வந்து பயன்படுத்துது, எத்தனை mAh பேட்டரியை வந்து இது சார்ஜ் பண்ணிச்சு, இது போன்ஸ்ல எப்பயாவது வருமா அப்படிங்கிற போல எந்த தகவலும் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆகுது அப்படிங்கிற போல தகவல்கள் மட்டும் தான் பார்க்க முடியுது. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இருக்கலே ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னாக்கா 100 வாட் 120 வாட் இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்காங்க. பட் இது அதோட பல மடங்கு வேகமா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஸோ இதுதான் இன்றைய நாளோட செய்திகள். ஸோ இந்த செய்திகள் பற்றி தான் மறந்தாம லைக் பண்ணி உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. டெக் சாட்டியர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.